ஓம் கணேஷாய நமோ ஷிடி சாய்போ ஒன்று பர்த்தி சாய் ஒன்று கஞ்சி காமாட்சன் காசேசா லக்ஷ்மி மதுரை மீனாட்சன் குலதேவத்தா நமோ முருகா நமோ. ஐயா வணக்கம், காலை வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி ஐயா இருக்கீங்க? வணக்கம். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. உங்க வீடியோலாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சரி. நிறைய நிறைய சேனல்ல போடுறீங்க. என்ன 40,000 1,00,000 அப்படின்னு ஓடுறது உங்க வீடியோஸ் எல்லாம். உங்க பேச்சினால எல்லாரும் விரும்புறாங்க. இன்னைக்கு நம்ம இதுல நீங்க பேட்டி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை, ஜேகே வேதாஷோ ஸ்டோக்கு. அதனால நீங்க எப்படி ஜாதகத்தை பார்க்குறீங்க, எப்படி உங்களுக்கு ஜனங்க இவ்வளோ வராங்க என்றதை பற்றி நீங்க கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதாவது எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னாங்கய்யா, ஏன்னா நீங்க சொல்றதை வச்சு இளம் ஜோதிடர்களுக்கும் ஒரு அறிவுரையா இருக்கும். எதை பார்க்கணும், எதை செய்யணும், எதை செய்தா ஜனங்க உங்ககிட்ட வாடிக்கையாளர் உங்களை நோக்கி வருவாங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவதுங்கய்யா, எல்லாம் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வர்றது இல்லை. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட படிக்கிறோம், புக்கை படிக்கிறோம், ஒரு வாத்தியார்ட்ட படிக்கிறோம், படிச்சு தான் வர்றோம். சரிங்க. அந்த கத்துக்கொண்டதை ஐயா நம்ம என்ன செய்யணும் சார், நம்ம எப்படின்னா பயன்படுத்தணும். சரிங்க. ஒவ்வொருத்தர் மீட்டிங்ல பேசும் பொழுதும், ஒவ்வொருத்தர் புக் எழுதுற பொழுதும், ஒவ்வொருத்தருடைய உரைகளை கேட்கிற பொழுதும் அதை உற்று கவனிக்கணும். சரிங்க. கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை மட்டும்தான் பேசுவாங்க. இதை நான் பல இடங்கள்ல சொல்லுவேன். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுவாங்க. சரிங்க. அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம அப்ளை பண்ணணும். சரிங்க. நமக்கு ஒரு புதுசா ஒரு ஐடியா கிரியேட் ஆகும். சரிங்க. ஜாதகம் கொண்டு வர்றவங்க பிரச்சனைகள் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து எப்படி வெளியே வர்றது, எனக்கு இந்த சிரமத்திலிருந்து நான் வெளியே வருவனா அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு தாகமா இருக்கு, எதிர்பார்ப்பாங்க. சரி. எல்லாருமே அடுத்த ஒரு லெவல் உண்டா, ஒரு தொழில் பண்றாருன்னா நான் அதுல பெரிய ஆளாவனா, இன்னொரு பிரான்சஸ் ஓபன் பண்ணுவேனா, இதுதான் அவருடைய கேள்வியா இருக்கும். கரெக்ட். நல்லா படிக்கிற பையன் நான் நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போய் ஜாப் போய் நான் அதுக்கடுத்து அதை விட ஒரு ஜாப் மாறுவேனா. கரெக்ட் கரெக்ட். அவங்களுடைய எண்ணங்கள் தாட்டெல்லாம் அப்படித்தான் இருக்கும். கரெக்ட். முன்னேறுவானா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கும். உண்மை இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஆள் வியாதி இருந்துச்சுன்னா அந்த வியாதி குணமாகுமா அப்படின்னு கேட்பார். கரெக்ட். இப்படித்தான் அதனுடைய இருக்கும். இதுக்கு அங்க அந்த ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஐயா நம்ம பார்க்கணும். அதான் அது எப்படி பார்க்கணும்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் சொல்லிடுறேன் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல தான் உங்களுக்கு இப்ப ஒரு கொஸ்டின் இருக்குங்கிறத நம்ம சொன்னோம்னா அதுவே அவங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். கரெக்ட் கரெக்ட். அந்த ஏஜை பார்க்கணும். யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுங்கய்யா, வயசு, அவங்க டேட் ஆஃப் பர்த், டைம், ஊரு கொடுக்குறாங்க. சரி, நல்லா பாருங்க. பிறந்த டைம் ஏஎம்பிஎம், பெர்த் பிளேஸ். கரெக்ட். இதை நம்ம போய் நம்ம இந்த கணிதத்தை போட்டு ராசி லக்கணம் பிறந்த கிழமை நம்ம எடுத்து அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அது சரியா இருந்துச்சுன்னா அந்த தேதியும் அந்த டைமும் கரெக்டுங்கிறது ஊர்ஜிதம். கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். ஏன்னா அவங்க தவறா டைம் சொல்லிடலாம், இல்லை நம்ம காதுல தவறா கேட்டு நம்ம போட்டுடலாம். அதை நம்ம திருத்திக்கலாம். கரெக்ட் கரெக்ட். கேட்டாச்சு அது. ஏன்னா நம்ம அதுல சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லக்கணம் எங்க விழுந்திருக்குன்னு பார்க்க முடியும். கரெக்ட். ஒரு ஜாதகத்துல லக்கணம் எப்படி அமர்ந்திருக்கு, அந்த லக்கணத்துல யார் இருக்கா யார் பார்க்கா, இது ரொம்ப முக்கியம் சார். ஜோதிடத்துல உங்களுக்கு வளர்ச்சி கிரகங்கள், வெளிச்ச கிரகங்கள் அப்படி எல்லாம் அதுல இருக்கு. நல்லா பாத்துக்கோங்க. வெளிச்ச கிரகங்கள், வளர்ச்சி கிரகங்கள் அப்படின்னு இருக்கு. ஆமா. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா உயர வர்றவங்களும் உண்டு, ஹார்ட் ஒர்க் பண்ணி வர்றவங்களும் உண்டு. ஆமா ஆமா. சிலர் இளமை காலங்கள்ல கரெக்டான நேரத்துல ஜாப், கரெக்டான நேரத்துல மேரேஜ், கரெக்டான நேரத்துல குழந்தை, அது பெர்ஃபெக்ட் அந்த டயத்திலே டக்கு டக்குன்னு கிடைச்சிடும். கரெக்ட் கரெக்ட். சிலருக்கு அது கிடைக்காது. அது என்ன அமைப்பு இருக்கு அப்படி சொல்ல, அது என்ன அமைப்பு இருக்கு? அப்ப தாமதத்தை சொல்லக்கூடியவன் யாரு, தடைகளை சொல்லக்கூடியவன் யாரு, விபத்து கண்டகுறை சொல்லக்கூடிய பாவகம் என்ன, கிரகம் என்ன, இதப்பா நல்லா பாரு. அப்ப ஒரு ஜாதகத்துல லக்கணம் எங்க விழுந்திருக்கு, அந்த லக்கணம் விழுந்த வீடு சரராசியா, ஸ்திரராசியா, உபயராசியா,
குரு வீடா, சனி வீடா, புதன் வீடா, செவ்வாய் வீடான்னு எந்த கிரகத்தின் வீட்டுல விழுந்திருக்கு, ம். அந்த லக்கணத்தை எந்த கிரகம் நோக்குது, ம். அல்லது எந்த கிரகம் அமர்ந்திருக்கு ம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. சரி, அப்ப சரி. அப்ப அந்த மாதிரி வரும் பொழுது ஒரு பாவரும் ஒரு சுவரும் பார்க்குதா, ஆ, ஆ. ரைட்டா? அப்புறம் இந்த லக்கண அதிபதி உட்கார்ந்த இடம் நல்ல ஸ்தானங்கள்ல உட்கார்ந்துருக்காரா? சரி, சரி. ம். லக்கணம் வந்து ஒரு ஆளுக்கு செவ்வாய் வீட்டுல இருக்கும், லக்கணாதிபதி வந்து ஒரு ஆளுக்கு குருவுடைய வீட்டுல இருக்கும். இப்படி இருந்தாலே இது ரொம்ப பிரமாதம் அப்படின்றது. செவ்வாய் பாவக்கோளா இருந்தாலும் அருமையான ஒரு பிளானட், மங்களகாரகன் பேர். ஆ, ஆ, ஆ. என்ன பேரு? மங்களகாரகன். மங்களகாரகன் அதுக்கு பேரு. நல்லா பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட். அப்ப அதுல லக்கணம் விழுந்து லக்கணாதிபதி போய் குரு வீட்லயோ சூரிய வீட்லயோ விழும் பொழுது ஒரு செவ்வாய் வீட்லயே விழுகுது. லக்கணம் செவ்வாய், லக்கணாதிபதி இன்னொரு செவ்வாய் வீட்டுல இருக்கு. இப்படி இருந்தா இது ஒரு தகுதியான ஜாதகம்னு அங்கேயே நம்ம முடிவு பண்ணிடலாம். நீங்க அதான் சொல்றீங்க, ராஜகிரகம்னு சொல்லிருக்கீங்களே இவங்க எல்லாம். அப்படின்னு முடிவு பண்ணலாம். லக்னாதிபதி கேந்திரங்கள்லயோ திரிகோணங்கள்லயோ ஆட்சி உச்சமோ ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு செலக்டர். ஃபர்ஸ்ட் அது ஒரு செலக்டர். அது ஒரு விஷயத்த சொல்லிடும், அவங்க ஒரு தகுதியானவர்கள்ங்கிறதுக்கு வந்து. ரைட்டா? சரி, லக்கணாதிபதி நீச்சம் பெற்றிருக்காரு, மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்ன உடனே அதை நம்ம உடனே ஒமிட்டு பண்ணிடக்கூடாது. ஓஹோ. லக்கணாதிபதி மறைஞ்சிட்டாரு, அது லக்கணம் வந்து ஒரு இடத்துல ஒரு 3 to 12 போயிடுச்சு, நீசம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல கிரகத்துடைய தொடர்பு இருக்காங்கிறத நாம பார்க்கணும். சரி, சரி. நல்லா பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா இவர் சுய முயற்சியில் உறவுகளை பிரிந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவார், வராம போகாது. அப்படி. ஓகே. ஆமா, அப்படி வரும். இப்ப லக்கணம் கெட்டு போச்சு, 2 பாவி இருக்கு, லக்னாதிபதியும் கெட்டு போனாரு, ஆனா நல்ல கிரகத்துடைய தொடர்புல இருக்கு அப்படின்னா மிகப்பெரிய சிரமத்துக்கு அப்புறம் ராஜயோகத்தை கொடுத்துரும். ஓகே, ஓகே. ஆமா, மறைந்த கிரகங்கள் ராஜயோகம் தரும் அப்படின்னு நமக்கு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம குரு அப்படித்தான் நம்மளை உருவாக்கி இருக்காங்க. ஆமா, நமக்கு அவங்க என்ன அதை நம்ம என்னைக்குமே வந்து படிச்சதை வந்து நம்ம என்ன செய்யணும் மூர்த்தி சார், அப்ளை பண்ணணும். ஏன்னா எல்லா விதியும் எல்லா இடத்துலயும் வராது. வராது. கரெக்ட். அப்ப ஏன் வரல, யாருக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி சொல்றதுக்கு தான் அந்த அனுபவம்ங்கிறது. கரெக்ட். ஜோதிடம் மூர்த்தி சார் நல்லா பாருங்க, ஜோதிடம்ங்கிறது நீங்க வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க நஜி. எல்லா இடத்துலயும் எல்லா விதியும் ஈஸியா வந்துட்டா அப்படின்னா அது மவுஸ் இல்லை. கரெக்ட். பல இடங்கள்ல வராத போதுதான் நாம சிந்திக்கிறோம். கரெக்ட். இது எப்படி சொல்றது, இந்த இடத்துல இங்க அனுபவம். ஜோதிடத்தை படிச்சு நீங்க முழுசா கத்துக்கிட முடியாது, அனுபவத்துல கத்துக்கூடக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய. கரெக்ட். நமக்கு குரு என்ன சொல்லி கொடுத்தாங்க, புத்தகத்துல என்ன படிச்சோம் அதை வச்சு நம்ம அங்க மாடிஃபை பண்ணணும். கரெக்ட். அதுதான் அனுபவத்துல என்னுடைய இது. அப்படிதான் கரெக்ட். என்னுடைய குருநாதர் வந்து ஆரம்ப காலத்துல அப்படிதான் சொல்லுவாரு, இங்க பாருங்க, இதை நீங்க பயிற்சி பண்ணும் போது நீங்க கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிக்கங்க பாரு. கரெக்ட். அப்ப அந்த அனுபவத்துல அதை நம்ம எப்படி அந்த எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல தெரியணும். அவங்கதான் நீங்க என்னோட கன்சல்டேஷன் பண்றீங்க, நான் நிறைய இடத்துல உங்களுக்கு லாஜிக் சொல்றேன்னா இல்லையா? நீங்க நான் ஒரு 270 ஜாதகத்தை பார்த்துருக்கேன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கேன். நீங்க ஆனா வந்த உடனே இதுதான் கேள்வின்னு சொல்லிடுறீங்க, அது எப்படி சொல்றீங்கன்னு எல்லாருமே வேந்து போறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா சார், சிலருக்கு வந்து லக்னாதிபதி மறைஞ்சிருப்பாரு, 5 கூடவும் மறைஞ்சிருப்பாரு, 9 கூடவும் மறைஞ்சிருப்பாரு, அவர் நல்லா இருப்பார். எப்படி சார் இவங்க நல்லா இருப்பாங்க? என்ன சார், ஒரு ஆளுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கும், 9 கூட நல்லா இருப்பான், அவரும் நல்லா இருப்பார். இது எப்படி சார்? இது இருக்கு. ஒரு ஆளுக்கு 5, 9 லக்னம் நல்லா இருக்கும், சிரமத்துல இருப்பார். இது எப்படி சார்? இங்கதான் நம்ம அனுபவம்ங்கிறது, இங்கதான் அனுபவத்தை யூஸ் பண்றது. ஒரு ஆளுக்கு ஒரு ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இழந்து ஒண்ணு அனுபவிக்கிறது தான். ஒரு ஆளு 5ம் பலம் குறைஞ்சிச்சு, 9ம் பலம் குறைஞ்சிச்சு, ஆனா அவங்க தொடர்பு இருக்கு. நல்லா பாருங்க, என்ன இருக்கு, அவங்களுடைய தொடர்பு இருக்கு. 5, 9 தொடர்பு இருக்கு. 5 கூடியவர் 8ஆம் இடத்துல நின்று தன் பார்வையில 9 கூடியவர் பார்க்காரு, 9 கூடியவரும் பலம் குறைஞ்சுதான் இருக்காரு.
ஆனா மறைஞ்சிருந்தாலும் 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அப்ப சிரமம் இருந்தாலும் இவனுக்கு யோகம் உண்டு, இந்த ஜாதகருக்கு யோகம் உண்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாயிண்ட் இது. அப்படிதான் இவர் என்ன செய்யறாரு, உறவுகளை பிரிஞ்சிருப்பாரு, திருமணம் லேட் ஆயிருக்கும், பொருளாதாரத்தை இழந்திருப்பாரு. தவிர மறுபடியும் அவர் அந்த இதை மீட்டு வந்துடுவார். வாழ்க்கையில சந்தோஷமா சுகமா இருக்கிறவங்க அதை பெருசா நினைக்க போறது இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கரெக்ட். சிரமத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு விட கிடைக்குமான்னா, மறைஞ்சிருந்தாலும் பார்த்தா அதுதான். இப்படி நீங்க பலன் இப்படி எடுக்கணும். ஓகே ஓகே. அருமை. ராஜ கிரகங்கள் ஒருத்தருக்கு கெட்டு போயிடும். செவ்வாய், குரு, சூரியன் ராஜ கிரகங்கள் கெட்டு போயிடும். அப்ப ராஜ கிரகங்கள் கெட்டு போயிருச்சே அப்படின்னு நினைக்க கூடாது. அவருக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அவர் ஒரு தடவை தன் தகுதிகளை இழந்து மறுபடியும் அவர் அதை மீட்டெடுப்பார். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படித்தான் சொல்லியிருக்கேன். அப்படிதான் சொல்லிருக்கேன். ஓகே, நல்லா பாத்துங்க. கெட்டாலும் மேன்மக்கள். இப்ப உங்க ஜாதகத்துல குரு நீச்சம். ஆமா, கரெக்ட். உங்க உறவுக்காரங்களோட நீங்க இருக்க முடியல, அவ்வளவுதான். கரெக்ட். சொந்த பந்தங்களோட இருக்க முடியல. அது மட்டும்தான். உங்க தகுதி அந்தஸ்து உங்களை என்னைக்காவது குறைச்சதா? குறைச்சல. இப்படித்தான் நீங்க பலன் எடுத்து போகணும் ஜோதிடத்துக்கு. ஓகே ஓகே. இப்ப லக்கணம் போடுறோம். அதுக்கப்புறம் கிரகங்கள் 2ஆம் இடத்துல யார் இருக்கா? லக்கணம் தலை. அப்ப 2ஆம் இடத்துல யார்? அப்ப இந்த 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், அவருடைய வருமானஸ்தானம். அப்ப இந்த வருமானஸ்தானத்துல யார் இருக்கா, யார் பாக்கா? சரியா? குடும்பஸ்தானத்துல யார் பாக்கா, யார் இருக்கா? அந்த வீட்டின் அதிபதி யாரு? அவர் 1 பார்வை கொண்டவரா, 3 பார்வை கொண்டவரா? இப்படி எழுதும் போதே பார்க்கணும். ஓகே ஓகே. அந்த கட்டம் எழுதும் போதே பார்க்கணும். சரி, அப்ப 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். ஒரு ஆளுக்கு முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இடமாற்றம். அந்த வீட்டுல யார் இருக்கா, யாரு பார்க்க? இவர் யாரு கூட சேர்ந்திருக்காரு? இந்த 3ஆம் இடத்து அதிபதியோட யாரு சேர்ந்திருக்காங்க, 3ஆம் இடத்துல யாரு இருக்காங்க, 3ஆம் இடத்தை யாரு பார்க்காங்க, இது சம்பந்தமான முயற்சி அவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சரியா இருக்கும். கரெக்ட். சரியா இல்லையா? இது சார்ந்த ஒரு முயற்சி இருக்கும்னா சரியா இருக்கும். அப்ப முயற்சி ஸ்தானத்துல யார் இருக்கா? இப்ப 5 கூடவர் போய் 3ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்றாரு, இருக்காரு, பாக்காரு. அரசாங்க முயற்சி செய்வியானா? ஆமா. ஒரு சாஸ்திர சம்பந்தமா, இசை சம்பந்தமான ஒரு முயற்சி பண்ணுங்கன்னா ரைட்டுங்க சார்ன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். ஏன்னா 5ஆம் அதிபதி 3ல இருக்கனால 3ஆம் இடத்துக்கு யார் வரா, இவர் எங்க போறாரோ அது சார்ந்த ஒரு முயற்சி இருக்கும். சுயமுயற்சி இருக்கும். சுயமா அதுல ஒரு சிந்தனை இருக்கும். இப்படி இந்த முயற்சி. அப்ப 4ஆம் இடம் சுகஸ்தானம், இருப்பிடம், வாகனம், மனசு. அப்ப அங்க யார் இருக்கா? அந்த லக்கணத்துக்கு 4 கூடவே யாரு? அப்ப 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்துல யார் இருக்கா? பூர்வ புண்ணியத்துல யார் இருக்கா? அதிர்ஷ்டம், புகழ் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் நீங்க நேரம் வந்தீங்கன்னா 6ஆம் இடம் ருணரோக சத்துரு. எதிரி உண்டா, கடன் உண்டா, வியாதி உண்டா, நல்ல அதிகாரம் உள்ள பதவி உண்டா, வாடகை வருமானம் உண்டா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் உண்டா? 6ஆம் இடம் வளர்ந்தா 2 சொத்து கிடைக்கும். 4ஆம் இடத்துக்கு அது 3. ஆமா, கரெக்ட். எதிரிகளை ஜெயிக்குமா? ஆரோக்கியம், ஹெல்த், உடல்நல குறைவு, வியாதின்னு சொல்லக்கூடியது அதுதான். வியாதி இல்லாம இருக்கான்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடம் தான். அது எப்படி சொல்றது? அது அந்த கடகம் அமைஞ்சதை வச்சு 6ஆம் பாவம்ங்கிற விஷயத்துல சொல்றது. இப்ப 6ஆம் பாவத்துக்கு ஒரு ஆளுக்கு சனி பகவான் தொடர்பு இருக்குன்னா வியாதி கொஞ்சம் லேட்டா குணமாகும். வந்தாலும் லேட்டா வரும், வெளியூர்ல வரும், வெளியூர் போயிட்டு வந்த அன்னைக்கு வரும். இப்படி சொல்லிக்க வேண்டியதானே? சரி. ஓகே. எப்படி நான் வெளியூர் போயிட்டு வந்தா ஒத்துக்கல. ஓகே. இப்ப சந்திரன் இருந்தானா சீக்கிரமா குணம் ஆகணும் அர்த்தமா? அது இருக்கிறத பொறுத்து நாம அந்த விஷயங்களை கூட்டி குறைச்சு நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப அங்க அவங்க நல்ல ஒரு பதவி ஸ்தானத்தையும் அதிகாரங்களை சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். நல்லா பாத்துக்கோங்க. எதிரிகள்னு ஒண்ணு இல்லாம வாழ்க்கையில யாருக்குமே முன்னேற்றம் இல்லை. கரெக்ட். எதிரிகள்ங்கிறது நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். கரெக்ட். 7ஆம் இடம் என்னது? சமுதாய மதிப்பு, கூட்டு தொழில், திருமணம். அப்ப 7ல யார் இருக்கா? 7 கூடியவங்க இருக்காங்க. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், பெரிய சொத்துக்கள். 9 தந்தை, பாக்கியஸ்தானம். 10 ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்ம புத்திரர் உண்டான்னு சொல்லக்கூடிய இடம். 11 லாபஸ்தானம்.
மூத்த சகோதரம், வெற்றி ஸ்தானம். ம். 12ஆம் இடம் வந்து அயன சயன போகம் வரும். விரயம், ம். விரயங்கள், சுப விரயமா மத்த விரயமா, பயணம், வெளிநாடு, வெளிமாநிலம், ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம், இதெல்லாம் 12ஆம் இடம். ம். இதெல்லாம் 12ஆம் இடம். அதே மாதிரி 12ஆம் இடம் நிரந்தரத்தையும் சொல்லும். ஓ, பர்மனெண்ட். ஆமா, கடைசி வரைக்கும் எனக்கு இந்த வேலை நிலைக்குமான்னு தானே கேட்பாங்க. ஆமா, கரெக்ட். ம். எனக்கு கடைசி வரைக்கும் இந்த வேலையில இருப்போம்பாங்க. அதுல எல்லாத்துலயும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நீங்க இன்னொன்னு சொல்லியிருக்கீங்க, 12ஆவது நல்லா இருந்ததுன்னா அவர் கடைசி காலத்துல நல்லா இருப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. பின்னாடி வந்து சுகமா இருக்கியா, 12ஆம் பாவம் நல்லா இருந்தா 12 பாவ பலன்களும் உண்டு. உண்டுன்னு சொல்லிருக்கீங்க. கரெக்ட். ம். மோட்ச சிந்தனை, தர்ம சிந்தனை, பெரிய, அது பெரிய பதவின்னு பேரு. அப்புறம் அப்ப லக்கணம் போடும் போது இத்தனையும் நீங்க போட்டுக்கிட்டே வரும். போட்டுக்கிட்டே வரும். ம். எத்தனையும் என்ன செய்யணும்? இத்தனை போட்டுட்டு வரும். போட்டுட்டு வரணும். அப்போ ஒவ்வொரு கிரகங்களுடைய பார்வைகளை நம்ம நோட் பண்ணணும். ம். 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 ஒரு கிரகம் பார்த்த விட்டு மற்ற கிரகங்களும் பார்க்குதா? சரி சரி. ம். புரியுதா சொல்றது? ஒரு கிரகங்கள் பார்த்த விட்ட மற்ற கிரகங்களும் பார்க்குதா? இப்ப முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இது என்ன பாவம்? 3ஆம் பாவம். 3ஆம் பாவம். இப்ப 3ஆம் பாவத்துக்குரியவர், 3க்குடையவர் செவ்வாய், சனி, குருவா வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவருக்கு 3 பார்வை இருக்குமா? இருக்கும். அப்ப இவர் ஒரு முயற்சி பண்ணுவாரா, பல முயற்சி பண்ணுவாரா? யோசிங்க. பல முயற்சி பண்ணுவார். பார்த்த வீடுதான் நீங்க எடுத்துக்கணும். ஆமா, கரெக்ட். அந்த இடத்துல எல்லாம் முயற்சி பண்ணுவார். 3க்குடையவர் ஒரே ஒரு பார்வை கொண்டவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இவருக்கு என்ன இருக்கும் முயற்சி? ஒரே முயற்சி அந்த இடத்துல மட்டும் தான் முயற்சி பண்ணுவார். அப்ப 3க்குடையவர் நின்ற நட்சத்திரத்துக்கு போங்க. அடுத்து அவர் 3 பார்வை கொண்டவரா இருந்தாலும் நல்லது. ஓ, அப்படி. இவரை நீங்க சொல்லலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி. ஃபர்ஸ்ட் என்ன செய்வாரு? ஒரே முயற்சியில இருப்பாரு. அதுக்கப்புறம் பல முயற்சிகள் இருப்பார். அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள் அட்வைஸ் பண்ணா கேட்டுக்கிடுவோம். சரி சரி சரி. இப்ப 3க்குடையவர் குரு, 3க்குடையவர் வந்து ஒரு ஆளுக்கு புதனாகி அவர் சூரிய நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா என்ன சொன்னாலும் அந்த ஒரு கண்ணோட்டத்திலே தான் போகும், வேற முயற்சி போக மாட்டார். அப்ப 3க்குடையவர் 3 பார்வை கொண்டவராக இருக்குன்னா அல்லது அவர் 2 நட்சத்திராதிபதியாவது 3 பார்வை கொண்டவராக இருக்கு. சரி சரி சரி. ஏன்னா ஒரு முயற்சியிலே இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். முயற்சியில ஜெயிக்கிறாலும் உண்டு. நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி எடுக்கணுமா இல்லையா? விடாமுயற்சி வெற்றிக்கு அறிகுறின்னா. கரெக்ட் கரெக்ட். இவர் ஒரே துறையில முயற்சி எடுப்பார், அவர் வந்து பல துறையில முயற்சி எடுப்பார். ஆமா. இப்ப ஜாதகம் போடும்போது 9க்குடையவர், 5க்குடையவர் லாபாதிபதி, இவர்கள் 3 பார்வை கொண்ட கிரகங்களாக இருந்தால் நல்லது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 3 பார்வைன்னா 3 பாவத்தை பூர்வ புண்ணியம் பண்ணி விட்டுருவான். பூர்வ புண்ணியம் பண்ணிவிடுவார். இந்த உங்களுக்கு கலங்கர வழக்கத்துல நைட்ரஜி மாதிரி அடிச்சு விட்டு போயிடுவார். பாக்கியாதிபதி 3 பார்வை கொண்டவரா இருந்தா 3 கிட்ட பாக்கியம் பண்ணிடுவார். 3 வீட்டுல பாக்கியம் இருக்கும். லாபாதிபதி இருந்தா இப்படி சொல்லி யோசனை எப்படி இருக்கு சொல்லுங்க. லாபாதிபதி இருந்தா அதே மாதிரி 3 இடத்துல லாபம் கிடைக்கும். இது எப்படி இருக்கு? அருமை அருமை அருமை. நீங்க யோசிக்கணும். நீங்க ஜாதகம் பார்க்கும்போது உங்க அனுபவம் எல்லாம் சில ஏற்பட்டிருக்கும்ல, சில இதெல்லாம் இப்படி பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர முடியுமா? அது கட்டம் போட்டு சொன்னாதான் புரியும். இது வந்து ஜென்ரலா புரியும். கட்டம் போட்டு விளக்கங்கள் சொன்னாதான் நம்ம அது புரியும். பொதுவா அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேங்கிறது தவறு. கட்டம் போட்டு சொன்னாதான் அது வந்து புரியுமோ தவிர இல்ல. இது எல்லாருக்கும் புரியணுங்கிறது தான். சாதாரண மக்களுக்கும் அது புரியணுங்கிறதுதான். சரி சரி. எந்த ஆதிபத்தியம் ஒருவரை தண்டிக்குதோ அதே ஆதிபத்தியம் அவரை காப்பாற்றும். ஒருத்தருக்கு 5ஆம் இடம் புத்திரங்களால கவலைப்பட்டார்னா 5ஆம் இடங்கிற பொருளாதாரம், 5ஆம் இடங்கிற புகழ் வந்து அந்த 5ஆம் பாவத்தின் மூலம் ஒரு இதை கொடுத்துரும். ஆன்மீகத்திலேயோ ஜோதிடத்திலேயோ ஒரு அரசாங்கத்திலேயோ ஒரு உச்சத்தை கொடுத்துரும். ஒண்ணு இழந்து இன்னொன்னு கிடைக்கும் அவங்களுக்கு. இழந்தா அதே பாவம் ஒண்ணு கொடுத்துரும். அதே பாவம் கிடைக்கும். அப்ப ஒரு லக்கணம் போட்டு கிரகம் போடும் போது அவங்களுக்கு 7 கட்டத்துக்கு மேல கிரகங்கள் இருக்கும். சிலருக்குலாம் 7, 9க்கு மேல இருக்கும், 5க்கு மேல இருக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இவங்களுக்கு எல்லாம் நீங்க பார்த்த உடனே சொல்லிக்கொள்ளலாம், ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு பின் வாழ்க்கை ஆஃப்டர் 45, 50, 55 அப்படின்னு சொன்னா சரியா இருக்கும். ஆமா கரெக்ட். நீங்க எத்தனை சொல்லிருக்கீங்க அது மாதிரி. ஒரு ஆளுக்கு 9க்குடையவர் 7ல பாதிக்கு மேல பாக்கியம். 7 கட்டம். ஒரு ஆளுக்கு 12க்குடையவர் 7ல பாதி வாழ்க்கை விரயம்,
பாதிக்கு மேல மிச்சம், இப்படியும் சொல்லி போடலாம். சொல்லிடலாம். ஓகே ஓகே. இவ்வளவுதான். நீங்க வரதில்லை சார். பாக்கியாதிபதினு ஒரு சொல்லக்கூடிய ஒரு போய் 12ஆம் இடத்துல இருந்தா எல்லாம் விரயம் செய்து பெரிய ஆளாவான். பயணங்கள் இவருக்கு அதிர்ஷ்டம், வெளிநாடு அதிர்ஷ்டம். வெளிநாடு அதிர்ஷ்டம். ஆமா, பயணங்கள் அதிர்ஷ்டம். இவருக்கு பின் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். கோயில் திருப்பணி செய்வார். சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். சார் அதான் சார், காரகங்கள் கிரகத்துக்குன்னு காரகம், பாவகத்துக்குன்னு காரகம் இருக்கு. அது ரெண்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி சரி சரி. என்கிட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் பலன் எப்படி சொல்றாங்க பாத்தீங்கல்ல, சொல்றாங்க. எப்படி இருக்கு ஒரு ஒரு விஷயத்தை எப்படி சொல்லி தர்றோம். ஈஸி. ஜோதிடம்ங்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப அதை நீங்க அந்த அந்த ட்ராக்ல கொண்டு வரணும். சரி சரி. அப்ப வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது லக்கணம், அடுத்தடுத்து கிரகங்கள், ஆதிபத்தியங்கள் இதை பார்த்தாச்சு அப்படின்னா பலன் வந்து தெளிவா வந்துடும். ஓகே ஓகே. இப்படித்தான் இருக்கும். இப்ப 5, 9 கூட மட்டுமே நல்லது செய்வாங்க நினைச்சிடக்கூடாது. 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம் இருக்கு. அதுவும் நல்லது. அதுவும் நல்லது பண்ணும். ஆமா, கேந்திரஸ்தானம்னா 1, 4, 7, 10. திரிகோணம்னா 1, 5, 9. இந்த 1ங்கிறது காமனாவே வரும். சரி சரி. 4, 7, 10 கேந்திரம். இது வீடு, மனை, வாகனம், சுகபோகத்துக்கு 4, 7, 10 கண்டிப்பா வேணும். ஈடுபடுறதுக்கு 4, 7, 10 வேணும். 5, 9ங்கிறது புகழ், கௌரவம். அதுல நீங்க உயர் நிலைக்கு வரணுமா அப்படி இருக்கணும். அது 5, 9 வேணும். 5, 9 வேலை பண்ணும். அதுல பூஸ்டப் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும். இல்ல அது வேலை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். 5, 9 கேந்திரங்களை கொடுத்துரும். இந்த 5, 9 அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இது ரெண்டுமே நமக்கு பலன் கொடுக்கணும்னா உபஜயம் இருக்கு. 3, 6, 10, 11 அதை பார்க்கணும். ஓகே. 3. ஓகே. சிலர்லாம் பாருங்க, ஒரு துறையில 3, 6, 10, 11 நல்லா இருந்துச்சுன்னு வைங்க. 3, 6, 10, 11 இது ஏதாவது 1, 2 நல்லா இருந்துச்சுன்னு வைங்க. முதல்ல ஒரு துறையில இருப்பாங்க. முதல்ல ஏதாவது ஒரு ஃபீல்டு அதுல சைன் பண்ண முடியாம ரெண்டாவது தன் ஃபீல்டை மாத்தி பெரிய ஆளாயிரும். அதுக்கப்புறம் சுயமுயற்சியில பெரிய ஆளு பயங்கரமா வருவாங்க. முதல் ஃபீல்டுக்கு ரெண்டாவது ஃபீல்டுக்கு சம்மந்தமே இருக்காது. ஓகே ஓகே. இது உபஜயம். எப்படிங்க சார்? இப்படி ஜோதிடத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் உண்டு. சிம்பிளா இருக்கும் சார், ரொம்ப சிம்பிளா இருக்கும். என்னுடைய மேடை பேச்சும் என்னுடைய வீடியோ பக்தி இன்ஃபினிட்டியில என்னுடைய வீடியோ வருது. ஜோதிடர் மீட்டிங்ல மேடை பேச்சுலாம் என்னோட வீடியோ வரும். அதை கேட்டாலே போதும், உங்களுக்கு அழகா நீங்க பாயிண்ட் எடுத்தாங்க. பக்தி இன்ஃபினிட்டில வர வீடியோக்கெல்லாம் ஒரு நாள்ல 30,000 40,000 ஓடுறது உங்களுக்கு தான். எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க. நம்மகிட்ட அந்த விஷயங்கள் இருக்கும், நிறைய விஷயம் கிடைக்கிறது இல்ல. ஆமா, அதை நீங்க கேட்டு நீங்களே ஜாதகத்துல அப்ளை பண்ணி பார்க்கலாம். சரிங்க. மீண்டும் உங்களுக்கு அடுத்து வரும் ஒரு சந்திப்பில் ஜே.கே. வேதாந்தா ஸ்டோவில் மீண்டும் சில தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. நன்றி.